அனைவருக்கும் வணக்கம். கோவில்களில் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் நாம் இப்போ ஒரு அதிசயமான கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோவிலுடைய குளத்தில் இருந்து ஒரு மண் கலயத்தில் ஒரு விபூதி நிறைந்த மண் கலயம் மிதந்து வருது. அது எங்கேருந்து வருது, எப்படி வருது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் 12 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக அந்த குளத்தில் இருந்து விபூதி வருது அப்படிங்கிறது மிகப்பெரும் அதிசயமாக பார்க்கப்படுது. இன்றைக்கும் இந்த சிவன் கோவிலில் இது நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அப்படிப்பட்ட மிகப்பெரும் ஆச்சரியத்தை தாங்க இந்த கோவில் எங்கே இருக்குது, இன்னும் இந்த கோவிலில் என்ன மாதிரியான ஆச்சரியங்கள்லாம் நடக்குது, நான் இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன், என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும், இது எல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஆச்சரியமான கோவில்கள் இருக்குது அல்லது அந்த கோவிலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, அதனால தான் நம்ம இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், திருமணம் கைக்கூடி வரலை, வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னால உங்களுக்கு ஒரு குறைகள் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான ஒரு சிவன் கோவிலுங்க. இது பழமை மட்டும் இல்லாமல் ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கு கையில் பச்சை ஓட்டோடு சிவன் எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலத்து இறைவன் இதுவே மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த தலத்து இறைவனை பச்சோட்டு ஆவுடையார் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பாள் ஸ்ரீ பச்சை நாயகி என்னும் பெரிய நாயகி என்றும் அழைக்கப்படுறாங்க. இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் மிகப்பெரிய தீபஸ்தம்பம் இருக்கக்கூடிய திருக்கோவில் இதுதான். கொடிமரம் வணங்கி வாத்திய மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம் கடந்து வந்தோம் அப்படின்னா ஸ்ரீ ஆருத்ர கபாலீஸ்வரர் என்னும் சுயம்பு மூர்த்தியை நம்மளால் தரிசனம் செய்ய முடியும். அதே போல் ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர், ஸ்ரீ ஆருத்ர கபாலீஸ்வரர் என்று 2 சுயம்பு மூர்த்திகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவதலம் அப்படின்னு இந்த கோவிலை சொல்லலாம். சரி, இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருந்து ஈரோடு போகக்கூடிய வழியில் 5 கிலோமீட்டர் தொலைவில் மடவிலாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த கோவில் அமைந்திருக்குங்க. இது ரொம்பவே பழமையான பச்சோட்டு ஆவுடையார் மற்றும் ஸ்ரீ ஆருத்ர கபாலீஸ்வரர் திருக்கோவில் தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த கோவில் பற்றி நம்ம இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த கோவிலினுடைய பின்புறம் சிவபெருமான் தன்னுடைய நகத்தால் கீறி உண்டாக்கிய அற்புதமான சுனை ஒன்று இருக்குங்க. இந்த தலத்தினுடைய தீர்த்தம் நிக புஷ்கரணி அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. இது கங்கையை போல பெருமை உடையது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிவபெருமான் தன்னுடைய நகத்தால் கீறி உண்டாக்கிய அற்புதமான சுனை இந்த கோவிலில் பார்க்க முடியும். இதற்குன்னு தனியான ஒரு பெரும் வரலாறை சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கே இருக்கக்கூடிய சுனையில் விபூதி நிரம்பிய மண்கலயம் மிதந்து வரும். அற்புதம் இன்னைக்கும் இங்கு நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இது சுடாத மண்கலயம், அதாவது பச்சை மண்கலயம். அதனால தான் இந்த சிவன் பச்சோட்டு உடையார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பச்சோட்டுடையார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த மண்கலைய விபூதி பிரசாதத்தை நாம் சிறிதளவு உண்டோம் அப்படின்னாலும், இப்போ நமக்கு பூசிக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலும் தீராத வியாதிகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது மிக பெரும் ஆச்சரியமாக பார்க்கப்படுதுங்க. அதாவது எப்படி நம்ம திருச்செந்தூரில் ஒரு பன்னீர் இலை விபூதி மிக பெரும் தீராத வியாதியை தீர்க்கக்கூடிய மருந்தாக பேசப்படுகிறதோ, அதே போல தான் இந்த விபூதியை நாம் கொண்டோம் அப்படின்னாலும் பூசிக்கொண்டோம் அப்படின்னாலும் தீராத வியாதிகள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். இங்கே அம்பாள் பார்வதியாக தவம் செய்தால் இந்த இடம் பார்வதிபுரம் அப்படின்னு சொல்றாங்க. தலபுராணத்தின்படி சிவபெருமான் பிரம்மாவினுடைய 5வது தலையை கொய்த போது அவருடைய கையில் அந்த தலை ஒட்டி கொண்டது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நீக்க முடியாமல் சிவபெருமான் ரொம்ப சிரமப்பட்டாராம்.
மகாவிஷ்ணுவனுடைய அறிவுரைப்படி அம்பாள் பார்வதி தெருவில் உணவை தெளித்தாராம். பிரம்மாவினுடைய தலை சிவனுடைய கையை விட்டு இறங்கி அந்த உணவை உண்ண ஆரம்பித்திருக்கு. பிரம்ம கபாலம் இந்த உணவை சாப்பிட்டு முடிக்கும் முன்பு சிவன் கோவில் குளத்தில் குளித்ததால தலை திரும்பவும் அவருடைய கையில் ஒட்டவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இறைவன் பிச்சாடனராக கையில் பச்சோட்டை ஏந்தி பிச்சை கேட்ட போது பார்வதி தேவி அன்னபூர்ணியாக அந்த களையத்தில் பிச்சை இட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சிவபெருமான் பச்சோட்டுடையார் அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. திருக்கோவில் முன்பு இரட்டை விநாயகர் சிலையும் வேம்பு அரச மரங்களின் கீழ் அழகுடன் அமைந்திருக்கும். திருக்கோவிலில் இருக்கக்கூடிய கொடிமரமும் அழகாக நந்தீஸ்வரர் சன்னதியும் அமைந்திருக்கிறத பார்க்க முடியும். வழக்கமாக சிவன் கோவில்களில் நடைபெறக்கூடிய பூஜைகளை தவிர அமாவாசை பௌர்ணமி தினங்கள் மகா சிவராத்திரி கார்த்திகை தீபம் ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் இந்த கோவிலில் நடக்கிறத பார்க்க முடியும். பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வஸ்திரம் சாத்தியும் அபிஷேகம் செய்தும் பச்சோட்டுடையாரை வணங்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி மிக பெரும் ஆச்சரியங்களை தாங்கிய இந்த கோவிலுக்கு நீங்களும் போகணும் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மடவளாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வதிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த கோவில் அமைந்திருக்குங்க. பச்சோட்டுடையார் அதாவது பச்சோட்டு ஆவுடையார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிலில் நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்க. இங்கே திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை இதெல்லாம் திருவிழா. 2 சுயம்பு மூர்த்திகள் இருக்கக்கூடிய மிக பெரும் சிவதலம் அப்படின்னு இது சொல்லலாம். முக்கியமாக இந்த கோவில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காலை 6 மணி முதல் 11 மணி வரையும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் இந்த கோவில் திறந்திருக்கும். குறிப்பிட்டு இந்த கோவில் பற்றி பிரகாரத்தில் கன்னிமூல கணபதி, முருகன், சபாநாயகர் மண்டபம், தான்தோன்றீஸ்வரர், சுயம்பலிங்கத்திற்கு இங்கே சன்னதிகள் அமைந்திருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே பிரார்த்தனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்களைய விபூதியை உடலில் பூசினாலும் சிறிதளவு சாப்பிட்டாலும் கூட தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்த்திக்கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றக்கூடியதை பார்க்க முடியும். இந்த கோவிலினுடைய தலப்பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு குடம் அளவுக்கு இருந்த மண்கலையோ நாளடைவில் சுருங்கி இப்போது சிறிய சொம்பளவிற்கு மிதந்து வருகிறது அப்படின்னும் இந்த மண்கலை விபூதி கிடைக்கிறதுக்கு அரிய மாபெரும் மருந்து அப்படின்னும் இந்த மண்கலையத்தை பற்றி இந்த விபூதியை பற்றியும் சொல்கிறாங்க. இந்த பகுதியில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். முன்னொரு காலத்தில் அன்னை பார்வதி ஈசனை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டாங்க. சிவபெருமான் பச்சை மண்ணால் செய்யப்பட்ட திருவோட்டோடு பிச்சை ஏந்தியவராகவும் பிச்சாடனராக இருந்தார் அப்படின்னும் காட்சி கொடுத்தார் அப்படின்னும் அடியவர்களுக்கு அன்னமிடுவதை தன்னுடைய முதல் கடமையாக கொண்ட பார்வதி சிவனுக்கு அன்னமிட்டார் அப்படின்னும் இதனால் மகிழ்ந்த சிவன் பார்வதிக்கு காட்சி கொடுத்து தன்னுடன் அழைத்து சென்றார் அப்படின்னும் இந்த தல புராண வரலாறு சொல்லுதுங்க. அப்படிப்பட்ட மிக பெரும் சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலுக்கு உங்களுக்கும் நேரம் கிடைக்குது, உங்களாலையும் போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பச்சோட்டு ஆவுடையார் திருக்கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த விபூதியை நீங்களும் பார்த்துட்டு வாங்க, மிக பெரும் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மண்கலைய விபூதி கிடைப்பதற்கு அரிய மாபெரும் மருந்து அப்படின்னும் உடலில் பூசினாலும் சிறிதளவு சாப்பிட்டாலும் கூட தீராத நோய்கள் கூட தீரும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அப்படி 500,000 வருடங்கள் பழமையான இந்த பச்சோட்டு ஆவுடையார் திருக்கோவில் ஈரோடு மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மடவளாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இந்த பச்சை ஓட்டோடு சிவபெருமான் எழுந்தருளி இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. நீங்கள் ஈரோட்டை சார்ந்தவர்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இது போல் இன்னும் ஆச்சரியமான கோவில்கள் நிறைய நம்மளுடைய சேனலில் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ்.